ராமானுஜருடைய பதிலில் தான் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஐயா, அடியேன் தாசன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் நான்கிற அகந்தை எழுஞ்சு ராமானுஜர் இப்ப சொல்றார். நம்பிக்கை உடனே பரமானந்தம். வாப்பா ராமானுஜா, உனக்கு நான் மந்திர உபதேசம் பண்றேன்னு சொல்லி அவர் பரம ரகசியமா இருக்கக்கூடிய மந்திரத்தை ராமானுஜருக்கு உபதேசம் பண்றார். அந்த மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது இந்த கதையில உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த மந்திரத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் நம்பி ஒண்ணுதான் ராமானுஜர் கிட்ட சொல்றார். ராமானுஜா, இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி நீ மீறி சொன்னேன்னா உனக்கு நரகம்தான் கிடைக்கும்னு. உடனே ராமானுஜர் கேட்கிறார், ஏன் சுவாமி நரகம் கிடைக்கும்னு? இந்த மந்திரம் பரம ரகசியமானது, யாருக்கும் நீ சொல்லக்கூடாதுன்னு. உடனே ராமானுஜர் என்ன பண்றார்? குடுகுடுன்னு ஓடி போறார். திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலையும் ஏறி உட்கார்ந்துட்டு மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறார். மக்களே, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உங்களுடைய வாழ்க்கைய சகல வளங்களையும் கொண்டு வந்து வைகுண்ட பிராப்தியும் அடைய வைக்கும் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்றார். மக்களும் அதை கேட்டு இன்புறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்பி வந்து, ராமானுஜா, என்ன காரியம் செஞ்ச, ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ உடனே ராமானுஜர் சொல்றாரு, அடியேனுக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல குருவே, ஆனா உலக மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்பிக்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தன்னுடைய சிஷ்யன் இவ்வளவு ஒரு பெருந்தன்மையா இருக்கிறாரேன்னு பார்த்துட்டு, அப்பா, நீ இனிமேல் என்னுடைய சிஷ்யன் இல்லை, என்னைய காட்டிலும் பெரியவன், அதனால எம்பெருமானார் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜருக்கு வழங்குறாரு. இன்னைக்கும் திருக்கோஷ்டியூர் கோவில்ல ராமானுஜர் உபதேசிச்ச இடத்துல ராமானுஜருக்கு சிலை இருக்கு. கண்டிப்பா திருக்கோஷ்டியூர் தலத்துல இருக்கக்கூடிய சௌமிய பெருமாளை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.